தலைப்புச் செய்தி. முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்க பயணம் மேற்கொண்டுள்ளார். முதலீடுகளை சந்திக்க ஆயத்தமாவதாக புகைப்படத்துடன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். சான் பிரான்சிஸ்கோவில் உடற்பயிற்சி மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைகிறார். வணக்கம் பாரி கார்த்திக், விவரம். வணக்கம். அமெரிக்கா சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் நேற்றைய தினம் அமெரிக்கா சென்ற நிலையில் இன்று உடற்பயிற்சியில் ஈடுபட்டார். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சான் பிரான்சிஸ்கோ நகரில் ஒரு உடற்பயிற்சி கூடத்தில் அவர் தற்போது உடற்பயிற்சி செய்யும் அந்த புகைப்படமானது வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக முதலமைச்சர் அமெரிக்காவில் தங்கியிருந்து பல முன்னணி நிறுவனங்களிடம் நேரடியாக எம்ஓவி எனப்படும் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கையெழுத்திடுகிறார். ஏற்கனவே தமிழக அரசின் சார்பில் சர்வதேச முதலீட்டாளர் மாநாடு நடத்தப்பட்டு அதன் மூலியமாக பல்வேறு முதலீடுகள் ஈர்க்கப்பட்ட நிலையில் தற்போது முதலமைச்சர் அவர்கள் முதன்முறையாக அமெரிக்கா சென்றிருக்கிறார். 43 வருடங்களுக்கு பிறகு தமிழகத்திலிருந்து ஒரு முதலமைச்சர் அமெரிக்கா செல்வது இதுதான் முதல் முறை. தற்போது அவர் தங்கியிருக்கும் விடுதியில் இருக்கக்கூடிய உடற்பயிற்சி கூடத்தில் சான் பிரான்சிஸ்கோ நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த விடுதியில் உடற்பயிற்சி மேற்கொள்ளும் காட்சியானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அப்போது புன்னகையுடன் அந்த புகைப்படத்தில் முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார். அதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக அவர் இன்று நடைபெறும் அமெரிக்க வாழ் தமிழ் சங்கத்தினுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். அது மட்டுமல்லாது பல்வேறு நிறுவனங்களும் கூடிய அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுகிறார். இதன் மூலம் கிட்டத்தட்ட தமிழகத்திற்கு ஏற்கனவே அவங்க சொல்லக்கூடிய அந்த 10 பில்லியன் பொருளாதார ஈர்ப்பு என்ற அடிப்படையில் இந்த பயணம் சிறப்பாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.